ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நாளைய தினம் மிக அற்புதமான தினம். சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமை, சந்திர பகவானுக்கு உரிய பௌர்ணமி திதி, நட்சத்திரங்களில் உத்திராட நட்சத்திரம். இந்த மூன்றும் சேர்ந்து வரும் விசேஷமான ஆடி பௌர்ணமி. இந்த தினத்தில் நாம் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தால் மிக நல்ல பலனை பெற முடியும். திருமணத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்குது, திருமணம் வெகு விரைவில் கைகூடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் சிவபெருமானுக்கு கரும்புச்சாறு வாங்கி கொடுங்க. அபிஷேகத்திற்கு கரும்புச்சாறு அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து வழிபாடு செய்தால் இனிமையான செய்தி இல்லம் தேடி வரும். வில்வ இலைகள் வாங்கி கொடுத்து சிவபெருமானுக்கு மாலைகளாக கட்டி போட்டு வழிபாடு செய்தால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். சிவபெருமான் ஆலயத்தில் மாலை வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்வது சிறந்த பலனை கொடுக்கும். ஒரு தீபத்திற்கு 1000 பலனை கொடுக்குங்க. 5 தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா அத்தனை பலனும் உங்களுக்கு கிடைக்கும். பௌர்ணமி திதியில் மாலை வேளையில் சிவபெருமான் ஆலயத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கர்ம வினைகள் அகலும், பிறவி பிணி அகலும், நோய் நொடி நீங்கி உடல் ஆரோக்கியம் பெறும். எல்லாம் வல்ல இறைவனின் சிவபெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க. சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறப்ப நம்மால் முடிந்த அன்னதானம் செய்வது இன்னமும் சிறப்பு. ஆடி தபசு அப்படிங்கிறதால சத்தியநாராயண பூஜை செய்கிறதுக்கு மிக நல்ல நாளாக இருக்குது. நாளைக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆடி மாதத்தில் 5 ஞாயிற்றுக்கிழமை வரும். நாளைய ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமான ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால சத்தியநாராயண பூஜை செய்கிறது ரொம்பவுமே விசேஷம். நம்ம வீட்டில் பெண் குழந்தைகள் அல்லது வயதான பெண்மணிகள் யாராவது இறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக ஆற்று நிலைகளில் தீபம் விட்டு வழிபாடு செய்வது நல்லதுங்க. ஓடுற ஆறில் தீபம் விட்டு நம்ம வழிபாடு மாலை வேளையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். ஆடி மாதம் வந்தாலே அம்மனுக்கு கூழ் ஊற்றி வழிபாடு செய்வாங்க. அதாவது அம்மனுக்கு கூழ் வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அங்கே வர்ற பக்தர்களுக்கு கொடுக்கறது நல்லது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற ஆடி தவசன்று இந்த அம்மனுக்கு கூழ் வைத்து வழிபாடு செய்து பக்தர்களுக்கு கொடுக்கறது சிறப்பான பலனை கொடுக்குங்க. அதனால் முடிஞ்சால் நாளைய தினம் கூழ் வைத்து வழிபாடு செய்யுங்க. மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுங்க. பௌர்ணமி அப்படின்னாவே நம் துன்பத்தை போக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கிறது. நீங்கள் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி, அம்பாள் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி, முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி, உங்கள் குலதெய்வ ஆலயத்திற்கு போனாலும் சரி, எங்கே போனீங்கனாலும் அங்கே உள்ள கோவிலில் உள்ள இறைவனை நல்ல முறையில் வழிபாடு செய்துட்டு வெளியில் வந்து நின்று, அதாவது கோவிலுடைய வாசலில் நின்று வானத்தை பார்த்து, நிலவு தெரிஞ்சாலும் சரி தெரியலினாலும் சரி, வானத்தை பார்த்து ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லுங்க. இந்த மந்திரம் சொல்லி நம்ம இறைவனை வழிபாடு செய்கிறப்ப இறைவனின் பரிபூர்ணமான அருளை நம்ம பெறலாம்ங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த அற்புதமான மந்திரம். கோவிலுக்கு போக முடியல, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னாலும் வீட்டில் இருந்தும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். நாளைய தினம் மாலை 4 மணியோடவே பௌர்ணமி திதி முடியுதுங்க. இன்னையிலிருந்தே நமக்கு பௌர்ணமி ஆரம்பிக்குது அப்படிங்கிறதுனால நாளை மாலை 4:10 பௌர்ணமி திதி முடியும். முடிந்தவரை காலை வேளையில் பூஜையில் கலந்துக்கோங்க. காலை வேளையில் சிவபெருமான் ஆலயத்திற்கோ அம்பாள் ஆலயத்திற்கோ சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. பௌர்ணமி அப்படின்னாவே திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வர்றது சிறப்பு. முருகன் பழனி மலைக்கு சென்று கிரிவலம் வர்றது சிறப்பு. இங்கெல்லாம் போக முடியல, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற சிவன் ஆலயத்திற்கு சென்று நம்மால் எத்தனை முறை சுற்ற முடியுமோ அத்தனை முறை சுற்றி வழிபாடு செய்யலாம். முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று எத்தனை முறை சுற்றி வழிபாடு செய்ய முடியுமோ அத்தனை முறை சுற்றி வழிபாடு செய்யலாம். காலை வேளையிலேயே இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கோங்க. மாலை 4 மணியோட நமக்கு பௌர்ணமி திதி முடிஞ்சிடும். முடிந்தவரை காலை வேளையில் உங்களுடைய பூஜையை வச்சுக்கோங்க.